சின்ன ஆசை சிறகடிக்கும் ஆசை முத்து முத்து ஆசை முடிந்து வைத்த ஆசை வெண்ணிலவு தொட்டு முத்தமிட ஆசை முத்து நகை முழு நிலவே கொத்து விளக்கே கொடி மலரே முத்து நகை முழு நிலவே கொத்து விளக்கே கொடி மலரே கண்ணிரண்டும் மயங்கிட கண்ணி மயில் உறங்கிட நான் தான் பாட்டெடுப்பேன் உன்னை தாய் போல் காத்திருப்பேன் முத்து நகையே முழு நிலவே குத்து விளக்கு இல்லை சொல்ல ஒரு கணம் போதும் இல்லை என்ற சொல்லை தாங்குவதென்றால் இன்னும் இன்னும் எனக்கு ஒரு ஜென்மம் வேண்டும் என்ன சொல்ல போகிறாய் சொந்தன தென்றலை எல்லோருக்குமே சந்தோஷமான வணக்கம். கச்சேரி ஆரம்பம் நிகழ்ச்சியூடாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. வழமை போலவே இன்னைக்கும் கூட அழகான பாடல் தெரிவுகளூடாக நம்மளுடைய நிகழ்ச்சி நகர்ந்து செல்ல போகின்றது. அது மட்டும் இல்லாம நம் நாட்டு கலைஞர்களூடாக நாம் இந்த பயணத்தை மேற்கொள்வது வந்து மிகவும் சிறப்பான ஒரு விஷயமாக இருக்கின்றது. ஸோ இளமறை காயாக இருக்கக்கூடிய நமது கலைஞர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு, மிகப்பெரிய ஒரு களமாக நம்மளுடைய கச்சேரி ஆரம்பம் நிகழ்ச்சியில வந்து நாம பயணித்து கொண்டிருக்கிறோம். இலங்கையில எவ்வளவு திறமையான கலைஞர்கள் இருந்தாலும் அவர்களுக்கான வாய்ப்பை நம்ம எப்படி கொடுக்கிறோம் அப்படின்றது வந்து முக்கியமான ஒரு விடயமாக இருக்கின்றது. அந்த வகையில் நமது ஊடகம் சார்ந்து நாங்கள் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு களத்தை வந்து உருவாக்கி கொடுக்கிறோம் அப்படின்றது வந்து அவங்களுடைய எதிர்காலத்துக்கு மிகப்பெரிய ஒரு உறுதுணையாக இந்த நிகழ்ச்சிகள் அமையும் என்றதுல வந்து எந்தவித ஐயமும் இல்லாம நம்மளுடைய நிகழ்ச்சியை வந்து நாம பயணித்து கொண்டு இருக்கின்றோம். இதே மாதிரி உங்களுடைய திறமைகளையும் எமது நிகழ்ச்சி ஊடாக வந்து நீங்க வெளிப்படுத்திக் கொள்ள முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்தை உங்க கூட தெரிவித்துக் கொண்டு, உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான பாடல்கள், உங்களுடைய மனதுக்கு இதமான பாடல்கள், உங்களுடைய வாழ்க்கையில் நெருக்கமான பாடல்கள், உங்களுடைய வாழ்க்கையை மீண்டும் நினைத்து பார்க்கக்கூடிய மாதிரி அழகான சந்தர்ப்பங்களை ஏற்படுத்திய பாடல்கள் எல்லாமே நம்மளுடைய நிகழ்ச்சியிலே இன்னைக்கு கூட நமது கலைஞர்கள் பாடுறதுக்கு தயாராக இருக்கிறார்கள். அதுக்கு முன்னாடி வந்து நமது நிகழ்ச்சிக்கு வந்து இசை அமைப்புகளை வழங்கக்கூடிய நமது இசை கலைஞர்களையும் வரவேற்றுக் கொண்டு, அதனைத் தொடர்ந்து நமக்கு அழகான பாடல் தெரிவிக்கலாம் தரப்போற நம்மளுடைய பாடல் பாடப்போகின்ற நமது பாடகர்களையும் நிகழ்ச்சிக்கு வாங்க அழைக்கலாம். நமது நிகழ்ச்சியின் பாடல்களை தரக்கூடிய நமது பாடல் பாடக்கூடிய நமது கலைஞர்களை நாம வரவேற்றுக் கொள்ளலாம். அந்த வகையில் நமது நிகழ்ச்சிக்கு பாடல்களை தரக்கூடிய நமது கலைஞர்களாக ஜோர்ஜ் ரெட்ரிகோ ஜோஷர், மேரி கொன்ஷின் பெட்ரோ, தபிந்த ஆண்ட்ரன், டிரோன் ஷியார ஆண்ட்ரன், தசங்க சுந்தரமூர்த்தி, சட்குணராஜா திலக், சிவகுமார் கௌஷிகன், ஸ்ரீஸ் ரவிசங்கர், யோகானந்தன், ஆண்ட்ரின் ராஜா போன்றவர்கள் வந்து இன்றைய நிகழ்ச்சியில வந்து பாடல்களை தரக்கூடிய, பாடலை பாடக்கூடிய கலைஞர்களாக இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம கூட வந்து பயணிக்க போகின்றார்கள். அதையும் தாண்டி இன்றைய நிகழ்ச்சியை வந்து இன்னும் மெருகூட்டும் வண்ணமாக வந்து நமக்கு இந்த பாடல்களை இன்னும் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகக்கூடிய வகையில் நமது இசை கலைஞர்களும் தயாராக இருக்கின்றார்கள். அவர்களையும் வரவேற்றுக் கொள்ளலாம். நமது நிகழ்ச்சியில் இசை கலைஞர்களும் மிகப்பெரிய ஒரு பங்கு வகிக்கின்றார்கள். அந்த வகையில் அவர்களையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்றுக் கொள்ளலாம். நமது நிகழ்ச்சியில் இசைகளை தரக்கூடிய இசை கலைஞர்களாக ஜேம்ஸ் ஆண்ட்ரன் லூர்ஜியன் கிட்டார், ஜீவா ஜோர்ஜ் ஆண்ட்ரியன் லூர்ஜியன் கீபோர்ட், ஜீவா கிட்டார், சுபேதன் அமிர்தலிங்கம் ஆக்டோபஸ், கபிலையன் ட்ரம்ஸ்,
இவர்கள் தான் இன்றைய நிகழ்ச்சியில வந்து நமக்கு வேற லெவல்ல புடிச்ச மாதிரியான பாடல்களுக்கு இசையை தாரத்துக்கு வந்து தயாராக இருக்கின்றார்கள். இவர்களோடு சேர்ந்து இன்றைய நிகழ்ச்சியானது வந்து அழகான முறையில பயணிக்கப் போகின்றது. உங்களுக்கு மனதுக்கு பிடித்த மாதிரியான பாடல்கள் கண்டிப்பாக இன்றைய நிகழ்ச்சியில இடம்பெற போகுது அப்படின்றது வந்து எந்தவித ஐயமும் இல்ல. நிகழ்ச்சிக்கு ஆரம்ப பாடல்களுக்கு செல்லலாம் வாங்க. கச்சேரி ஆரம்பம் நிகழ்ச்சியில வந்து ஒவ்வொரு பாடல்களும் கண்டிப்பாக நமக்கு பிடித்திருக்கும் அப்படின்ற நம்புறோம். ஏன்னு சொன்னா பாடல்கள் தெரிவுகள் அப்படின்னு சொல்லும்போது வந்து நமது கலைஞர்கள் ரொம்பவே பார்த்து வந்து அந்த பாடல் தெரிவுகளை வந்து கண்டிப்பாக மக்களுக்கு பிடிச்ச மாதிரியான பாடல்களை கொடுக்க வேணும் அப்படின்றதுல வந்து மிகப்பெரிய ஒரு கவனம் செலுத்தி இந்த பாடல் தெரிவுகள்லாம் தந்து கொண்டிருக்காங்க. அதே மாதிரி நிகழ்ச்சியின் ஆரம்ப பாடல் கூட எல்லோருக்குமே ஒரு பிடித்த திரைப்படத்திலிருந்து ஒரு பிடித்த மாதிரியான ஒரு பாடல் தான் வரப்போகிறது. எல்லோருக்குமே தெரியும் மின்சார கனவு திரைப்படம் வந்து மிகப்பெரிய ஒரு ஹிட் திரைப்படமாக மாறி இருந்தது. அந்த திரைப்படத்தில் நடித்த நடிகைகள் நடிகர்களுக்கு வந்து மிக ஒரு டேர்னிங் பாயிண்டாக அமைந்த ஒரு திரைப்படமாகவும் இந்த திரைப்படம் இருக்கின்றது. இது வந்து 1997ஆம் ஆண்டு வெளிவந்த திரைப்படம். இந்த திரைப்படத்துல வந்து நம்மளுடைய கஜோல், அரவிந்தசாமி, பிரபுதேவா அப்படின்னு சொல்லி பல நட்சத்திரங்கள் முக்கியமான கதாபாத்திரத்துல வந்து நடிச்சிருப்பாங்க. இந்த திரைப்படத்தோட ஆல்பத்தை நம்ம பார்த்தோம்னு சொன்னா எல்லாமே வந்து சூப்பர் டூப்பரா இருக்கும். அதுல எனக்கு கூட பர்சனலா நம்ம எடுத்துக்கொண்டோம்னு சொன்னா வெண்ணிலவே வெண்ணிலவே பாடல்லாம் வந்து அடி போலி அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஒரு காதலை வந்து ரொம்பவே அழகான முறையில வந்து இந்த பாடல்ல வந்து வரைஞ்சிருப்பாங்க. ஆனா இப்ப நம்ம நிகழ்ச்சியில வந்து பார்க்க போறது வந்து அந்த பாடல் கிடையாது. அதுவும் இந்த திரைப்படத்தோட முக்கியமான ஒரு பாடல் அப்படின்னு கூட சொல்லலாம். ஒரு அழகான ஒரு வாய்ஸ்ல அழகான ஒரு பாடல் கேட்கும்போது கண்டிப்பா அதை பிடிக்காது என்று சொல்றவங்க யாருமே கிடையாது. அதே மாதிரி பூ பூக்கும் ஓசை அதை கேட்கத்தான் ஆசை அப்படின்ற ஒரு பாடலை கூட நமது கலைஞர்களுடைய வாய்ஸ்ல நம்ம கேட்கும்போது கூட அது கண்டிப்பா அந்த பாடலுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த மேஜிக் தான் நம்மளை அவ்வளவுக்கு ஈர்க்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். மலேசியா வாசுதேவனோட குரல்ல வந்து இந்த பாடல்கள் வந்து வந்திருக்கும். ஸோ ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு பாடல். அதுலேயும் பல கலைஞர்கள் வந்து பணியாற்றி இருப்பாங்க அப்படின்றது முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கின்றது. உங்களுக்காக மின்சார கனவு திரைப்படத்திலிருந்து பூ பூக்கும் ஓசை பாடல் பாலை தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியூடாக இணைந்திருப்போம்.
கச்சேரி ஆரம்பம் நிகழ்ச்சியானது வந்து இன்றைய தினம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான பாடல்கள், அதுவும் வந்து இதமான பாடல்கள் எல்லாமே நிகழ்ச்சியில தொடர்ச்சியாக வந்து கொண்டே இருக்குது. நமது கலைஞர்களுக்கும் வாய்ப்பு கொடுக்கும் வண்ணமாக வந்து நமது நிகழ்ச்சியானது பயணித்துக் கொண்டு இருக்கின்றது. நீங்களும் உங்களுடைய திறமைகளை கண்டிப்பாக நமது மேடையில் நீங்க நிறைவேற்றிக் கொள்ளலாம் அப்படின்ற ஒரு மகிழ்ச்சியான விடயத்தையும் உங்க கூட நாங்க பகிர்ந்து கொள்கிறோம். அது மாத்திரம் இல்லாம இந்த பாடல்கள் அப்படின்றது வந்து நமது வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு பங்காக இருக்கின்றது. ஸோ நமது பாடல்களை வந்து ஒவ்வொரு விஷயத்திலையும் வந்து நம்ம கனெக்ட் பண்ணும்போது வந்து அந்த பாடல்கள் இல்லாம நமது வாழ்க்கை இல்லை அப்படின்னு கூட சொல்லும் அளவுக்கு வந்து இந்த பாடல் முக்கியமாக இருக்கின்றது. தாயின் கருவறையிலிருந்து நம்ம ஒரு பாடல் கேட்கும்போது, நமது மரண படுக்கையிலிருந்து ஒரு பாடல் கேட்கும்போது கூட இந்த பாடல்கள் அப்படின்றது வந்து வாழ்க்கையில முக்கியமான ஒரு பங்கு வகிக்கின்றது. ஸோ சில வேலைகள் செய்யும்போது கூட இப்ப கூட நம்ம ஏதாவது வீட்ல ஒரு சமையல் செய்யும்போது கூட ஏதாவது பாட்டை முணுமுணுத்துட்டே நம்ம பாடிட்டு இருப்போம். நிறைய பேர் வந்து இங்க லைஃப்ல வந்து பாத்ரூம் சிங்கரா இருக்காங்க. அதுதான் பெரிய ஒரு விஷயமா இருக்கின்றது. அப்படியான திறமை கொண்ட கலைஞர்கள் வந்து வெளியில வர வேணும். உங்களுடைய திறமைகள் வந்து மக்கள் இன்னும் விரும்பத்தக்க வகையில வந்து உங்களுடைய திறமைகளை வந்து வெளிக்காட்ட வேண்டும். ஏனென்று சொன்னால் இப்ப நிறையவே பரந்த அளவுக்கான சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ன்றது வந்து மிகப்பெரிய ஒரு அளவுக்கு கடல் போல எல்லா இடங்களையும் வந்து இருக்கின்றது. ஒரு விஷயம் ட்ரெண்ட் ஆக வேணும், ஒரு விஷயம் வந்து மக்களுக்கு ரீச் ஆக வேணும் என்றது வந்து அது நாம நினைச்சு முயற்சி செஞ்ச ஒரு விஷயம் செய்யறோமோ இல்லையோ தெரியல. ஆனா அந்த சில விஷயங்கள் வந்து நம்மளே அறியாம வந்து மக்கள் மத்தியில போய் சேர்றதுன்றது வந்து ஒரு உண்மையான ஒரு விடயமாக இருக்கின்றது. நாமளே நினைக்க மாட்டோம். இன்னைக்கு ஒரு போஸ்ட் போட்டுட்டு நம்ம தூங்கினா கூட அந்த போஸ்ட் கூட நாளைக்கு காலையில பார்த்தா வைரல் ஆயிரும். ஸோ அந்த அளவுக்கு இப்ப இருக்கக்கூடிய நபர்கள் வந்து எதை எதை ட்ரெண்டிங் பண்ணுவாங்களோ தெரியான்ற அளவுக்கு வந்து இந்த சோசியல் மீடியாவை பயன்படுத்தி கொண்டு இருக்கின்றார்கள். அதுலயும் இந்த ஏஐயோட ஆதிக்கமானது வந்து மிகப்பெரிய ஒரு பங்காக இருக்கின்றது. இந்த பாடல் துறையிலும் சரி, இப்ப இருக்கக்கூடிய சினிமா துறையிலும் சரி, இந்த ஏஐ வந்ததுக்கு பின்பு வந்து நிறைய முரண்பாடான கருத்துக்கள் இருக்கின்றது. ஏஐ வைத்துக்கொண்டு நிறைய பாடல்கள் உருவாக்கின்றார்கள். அதை வைத்து மியூசிக் எல்லாம் உருவாக்கின்றார்கள். இப்படி இருக்கும்போது வந்து நம்மளுடைய பாடல் ஆசிரியர்களுக்கும் சரி, இல்ல இந்த இசைத்துறையில் இருக்கக்கூடிய கலைஞர்களுக்கும் சரி மிகப்பெரிய ஒரு சவாலாக இருக்கின்றது. எனவே இந்த விஷயத்தை வந்து நம்ம வரவேற்க வேண்டுமா இல்ல தவிர்த்துக் கொள்ள வேண்டுமா என்ற ஒரு ஒரு டிபேட் பண்ணக்கூடிய ஒரு சூழல்ல வந்து இருக்கின்றோம். எதுவாக இருந்தாலும் தொழில்நுட்பம் என்றது வந்து மனிதனின் திறமையை மழுங்கடிக்காது இந்த திறமையானது வந்து இன்னும் வளர்ச்சி அடைய வேணும். இருந்தாலும் எங்கேயுமே வந்து பக்கசார்பு இல்லாம ஒரு விஷயம் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொன்னா அதை கண்டிப்பா மனிதர்கள் வந்து வரவேற்கிறது தயாராக இருக்கின்றார்கள். ஏன்னு சொன்னா அப்படியான ஒரு தொழில்நுட்பத்தையே கண்டுபிடித்தவர்கள் மனிதர்கள். ஆனா மனிதனையே அடக்கி ஆளக்கூடிய ஒரு தன்மையே இந்த ஏஐயோ சரி பல தொழில்நுட்பமோ சரி உருவான வந்து கொஞ்சம் கஷ்டமாகத்தான் இருக்கும் அப்படின்னு உண்மையான ஒரு விஷயமாக இருக்கின்றது. இந்த பாடல் திறமை கலைஞர்கள் எல்லாமே வந்து மக்களால இன்னும் அடுத்த கட்டத்துக்கு போக வேண்டும். அதுலயும் ஒவ்வொரு நாடுகளிலும் இப்போது நமது இலங்கையில் துளிர் விடுக்குது அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம சொல்றோம். ஆனா இதே ஒரு நாடுகள்ல வந்து இன்னுமே வந்து அந்த துளிருக்கான ஒரு இடமே இல்லாத அளவுக்கு கூட இருக்கின்றது. இப்ப நமது தமிழ் கலைஞர்கள், தமிழ் பாடல்கள், தமிழ் திரைப்படம் அப்படின்னு சொல்றோம். இதே மாதிரி ஒவ்வொரு நாடுகள்லையும் வந்து அவர்களுடைய மொழிகளுக்கு ஏற்ப அவர்களுடைய திறமைகளையும், அவருடைய கலைஞர்களையும், அவருடைய கலாச்சாரத்தையும் வெளியில கொண்டு வர வேண்டும். அந்த திறமையை மக்கள் பார்க்க வேண்டும் என்று அவர்களுக்கும் அவாலாக இருக்கும். ஆனா அந்த ஒரு விஷயத்த கூட வெளியில கொண்டு வர இயலாம அவர்களுடைய வறுமை, அவர்களுடைய சூழ்நிலை, அவர்களுடைய அரசியல் இந்த பின்னணியிலேயே கொண்டு அந்த விஷயங்கள் எல்லாம் அவங்க வெளியில கொண்டு வராம இருக்காங்க. இப்ப அண்மையில கூட நாம ஒரு விஷயத்த பார்த்திருந்தோம். வெளிநாட்டு பாராளுமன்றத்துல கூட வந்து அதாவது அவர்களுடைய சொந்த மொழி பேசக்கூடிய, அவர்களுடைய குடிமொழியை பேசக்கூடிய கலைஞர்களும் சரி, அந்த குடிமொழியை பேசக்கூடிய குடிமக்களும் சரி வந்து அந்த ஒரு பிளாட்ஃபார்ம்ல தங்களை யாரு அப்படின்றத வந்து அவங்க நிரூபிக்கிறாங்க. அதே மாதிரி கலைஞர்களும் தாங்கள் யாரு அப்படின்றது வந்து நிரூபிக்கக்கூடிய ஒரு களத்தை கண்டிப்பாக வந்து நாம உருவாக்கி கொடுக்க வேண்டும் என்றது முக்கியமான ஒரு விடயமாக இருக்கின்றது. அடுத்தும் கூட நமது நிகழ்ச்சியில் ஒரு அழகான ஒரு பாடல் வரப்போகிறது. எல்லோருக்கும் தெரியும். ரோஜா திரைப்படம். இந்த ரோஜா அப்படின்னு சொல்லும்போது கூட பூக்கு ஏத்த மாதிரி இந்த திரைப்படத்தோட கன்டென்ட்டும் இருக்குமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ நம்மளுடைய அரவிந்தசாமி மற்றும் மதுபாலா நிறைய நட்சத்திரங்கள் பட்டாளமே வந்து இந்த திரைப்படத்துல வந்து நடிச்சிருப்பாங்க. அதுவும் இந்த திரைப்படத்தோட டிரெக்ஷன் யாருன்னு கேட்டா ஓகேங்க, சூப்பர் டூப்பர் தான், இவரோட டிரெக்ஷன் கண்டிப்பா சூப்பர் டூப்பர் தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் இருக்கக்கூடிய நம்மளுடைய மணி சேத்தான் வந்து இந்த திரைப்படத்தை வந்து டிரெக்ட் பண்ணி இருந்தாரு. ஸோ இப்படி இருக்கக்கூடிய ஒரு மனுஷன் இப்ப எடுக்கக்கூடிய திரைப்படங்களை வந்து ஏன் ஸ்லிப் ஆகுறாரு அப்படின்னு கேட்டா உண்மையிலே வந்து அது ஒரு
ஒரு வருத்தத்துக்குரிய ஒரு விஷயமாக இருக்கின்றது. ஏன்னு சொன்னா மிகப்பெரிய ஹிட் திரைப்படங்களை தந்தவர் வந்து இப்ப சில திரைப்படங்களை சேஸ் பண்ணும்போது வந்து அது சரியா டெலிவரி பண்றாரு இல்லையா அப்படின்னு ஒரு கேள்விக்குறி இருக்கின்றது. இப்ப நம்மளுடைய மனுஷரோட ரீசனா வந்து திரைப்படம் தான் வந்து தக் லைஃப் மூவி. ஸோ இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் இந்த திரைப்படத்தோட நடிகர்களை பத்தி யாருமே விமர்சிப்பது கிடையாது. இப்ப நம்மளுடைய உலக நாயகனும் சரி, நம்மளுடைய எஸ்டிஆரும் சரி, இல்ல நம்மளுடைய த்ரிஷா மேமும் சரி, அவர்களை வந்து விமர்சிப்பதையும் தாண்டி வந்து எல்லோருமே வந்து மணி சேரத்தான் வந்து இப்ப வரைக்கும் அவர் பிளைண்ட் பண்ணி கொண்டே இருக்கிறாங்க. அவர்தான் சரியான முறையில் இந்த திரைப்படத்தை வந்து அவர் மேக் பண்ணல. அவரோட பக்கம் தான் பிள்ளை இருக்கு. செக்க சிவந்த வானம் கூட அவர் சரியா மேக் பண்ணல. அந்த ஒரு விஷயத்த வந்து அவரோட பக்கம் தலையில பழிய போட்டுட்டாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஒரு திரைப்படம் உருவாகும் போது வந்து பெரிய பட்ஜெட் திரைப்படம் என்று சொல்லும்போது வந்து 100 கோடி, 50 கோடி, 20 கோடி அப்படின்னு சொல்லி கோடிக்கணக்குல ஒரு விஷயத்த வந்து உருவாக்குறதுக்கு அவங்க காசை கொட்டி செய்றாங்க. பட் இருந்தாலும் ஒரு தரமான ஒரு படைப்பாக வர வேண்டும், அது மக்கள் ரசிக்க வேண்டும் என்றது உண்மையான ஒரு விஷயமா இருக்கின்றது. நம்மளுடைய மனுஷரோட இயக்கத்துல வந்த திரைப்படம் தான் வந்து ரோஜா திரைப்படம். இந்த ரோஜா திரைப்படத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன ஆசை பாடல் தான் நிகழ்ச்சியில அடுத்தும் கூட பார்க்க இருக்கின்றோம். நம்மளுடைய ஏ.ஆர். ரகுமானோட இசையில வேற லெவல்ல இந்த பாடல்கள் எல்லாமே இருக்கும். அது மாத்திரம் இல்லாம நம்மளுடைய ஏ.ஆர். ரகுமான் சேரே இந்த பாடலை வந்து பாடியிருப்பாரு. அவரோட சேர்ந்து மின்மினியும் இந்த பாடலை பாடியிருப்பாங்க அப்படின்னு ஒரு ஒரு அழகான ஒரு விஷயமா இருக்கின்றது. அடுத்தும் கூட உங்களுக்காக சின்ன சின்ன ஆசை பாடல் ரோஜா திரைப்படத்திலிருந்து பாலை தொடர்ந்து மீண்டும் நிகழ்ச்சியூடாக இணைந்திருப்போம். சின்ன சின்ன ஆசை சிறகடிக்கும் ஆசை முத்து முத்து ஆசை முடிந்து வைத்த ஆசை வெண்ணிலவு தொட்டு முத்தமிட ஆசை என்ன இந்த பூமி சுற்றி வர ஆசை சின்ன சின்ன ஆசை சிறகடிக்கும் ஆசை முத்து முத்து ஆசை முடிந்து வைத்த ஆசை வெண்ணிலவு தொட்டு முத்தமிட ஆசை என்ன இந்த பூமி சுற்றி வர ஆசை சின்ன சின்ன ஆசை சிறகடிக்கும் ஆசை
முத்து ஆசை முடிந்து வைத்த ஆசை வெண்ணிலவு தொட்டு முத்தமிட ஆசை என்ன இந்த பூமி சுற்றி வர ஆசை சின்ன சின்ன ஆசை சிறகடிக்கும் ஆசை முத்து முத்து ஆசை முடிந்து வைத்த ஆசை கச்சேரி ஆரம்பம் நிகழ்ச்சியானது வந்து இன்னைக்கு ஒரு ஸ்பெஷலான ஒரு மெலடி பாடல்களே தொடர்ச்சியாக வந்து நம்ம நிகழ்ச்சியில வந்து தந்துட்டே இருக்கோம். ஸோ மெலடியை மயங்காதவங்க யாருமே கிடையாது. ஸோ அவங்களுக்கு இன்றைய வாரம் வந்து ஒரு விருந்தாக அமையும் அப்படின்றதுல வந்து எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. அழகான பாடல்களே தொடர்ச்சியாக வந்து நமது கலைஞர்கள் தாரத்துக்கு தயாராக இருக்கின்றார்கள். அதையும் தாண்டி வந்து நமது இசை கலைஞர்களும் வேற லெவல்ல இந்த பாடல்களை இன்னும் மெருகூட்டி கொண்டு இருக்கின்றார்கள் அப்படின்னு சொல்லும்போது வந்து அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வரவேற்பையும் நன்றியை நாங்கள் சொல்லியே ஆக வேணும். ஸோ இதே மாதிரி சூப்பர் ஹிட்டான பாடல்கள் எல்லாமே தொடர்ச்சியாக வந்து நாங்கள் தரப்போகின்றோம். அது மாத்திரம் இல்லாம வந்து நமது இலங்கையிலும் பலதரப்பட்ட பாடல்களும் உருவாகி கொண்டிருக்கின்றது. பலதரப்பட்ட திறமையான கலைஞர்களும் வெளிவந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அவர்களை வந்து நம்ம அங்கீகரிக்கிறோமா, அவர்களுக்கான ஒரு அடையாளத்தை வந்து நம்ம கொடுக்கிறோமா அப்படின்னு கேட்டா ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. எனவே தென்னிந்தியாவில் இருந்து இப்ப நமது கலைஞர்களையும் வரவேற்க வேண்டும் என்று சொல்லி சில முயற்சிகளை வந்து சில நபர்கள் எடுத்துக்கொண்டிருக்கின்றார்கள். எனவே அதுக்கு வந்து நம்ம இடையூறாக இல்லாட்டியும் அந்த ஒரு விஷயத்தை வந்து அவங்க இன்னும் மேல் நோக்கி போறதுக்கு வந்து நம்ம சைலண்டா இருந்தாலே அவங்க கண்டிப்பாக ஜெயிச்சிட்டு போயிடுவாங்க. எனவே நமது கலைஞர்களும் மிகப்பெரிய ஒரு இடத்துக்கு போக வேண்டும், நமது ஈழத்து சினிமாவும் மிகப்பெரிய ஒரு இடத்துல இருக்க வேணும் அப்படின்ட்டு ஒரு அவாவோடு நமது பயணங்கள்ன்றது வந்து மேற்கொண்டு இருக்கின்றார்கள் கலைஞர்கள். இலங்கையிலும் மிகப்பெரிய ஒரு சினிமா துறை உருவாக வேண்டும். இலங்கையிலும் வந்து நடிகர்கள், நடிகைகள், பாடல் ஆசிரியர்கள், கவிஞர்கள் என்று சொல்லி அவங்களுக்கான அங்கீகாரமும் கிடைக்க வேணும் என்று சொல்லி நாங்களும் நிகழ்ச்சி சார்பில் வந்து வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியில அடுத்தும் கூட சாமுண்டி திரைப்படத்திலிருந்து ஒரு அழகான ஒரு பாடல் வரப்போகின்றது. நம்மளுடைய கனகா மற்றும் சரத்குமார், மன்சூர் அலிகான், கவுண்டமணின்னு சொல்லி நிறைய நட்சத்திர பட்டாளமை வந்து இந்த திரைப்படத்துல வந்து நடிச்சிருப்பாங்க. அது மாத்திரம் இல்லாம இந்த திரைப்படம் அந்த காலப்பகுதியில வந்து மிகப்பெரிய ஒரு ஹிட்டாக இருந்தது. ஏன்னு சொன்னா அந்த காலங்களில் வந்து நம்மளுடைய கனகாவோட ஆக்டிங் கெரியர் அப்படின்றது வந்து ஒரு டாப்ல இருந்தது அப்படின்னு கூட சொல்லலாம். எல்லோருக்கும் தெரியும், கரகாட்டம் திரைப்படம் மூலம் வந்து அவங்களுடைய கெரியரை வந்து புரட்டி போட்ட அளவுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு ஹிட் நாயகியாகவும் நிறைய திரைப்படங்கள் வந்து கமிட் ஆகி நடிக்கக்கூடிய ஒரு கதாநாயகியாக இருந்தாங்க. ஆனா இப்ப துரதிர்ஷ்டவசமாக வந்து அவங்களுடைய கெரியரை வந்து அவங்க ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இப்ப வந்து நம்ம கனகாக வந்து நிறைய புகைப்படங்களையோ சரி, நிறைய காணொலிகள்ல பார்க்கும்போது இது கனகாவா அப்படின்ற அளவுக்கு வந்து இருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து அவங்க அவ்வளவு பெரிய ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன்ல வந்து இருக்காங்க அப்படின்றது முக்கியமான ஒரு விஷயமா இருக்கின்றது. எனிவே எப்படியா இருந்தாலும் கனகா திரும்பவும் தமிழ் சினிமாவுக்கு நடிக்க வந்தாங்கன்னு சொன்னா அது மிகப்பெரிய ஒரு விருந்தாகத்தான் இருக்கும் அப்படின்னு உண்மையான ஒரு விடயமாக இருக்கின்றது. முத்து நகையே முழு நிலவே அப்படின்ற ஒரு பாடல் நம்மளுடைய எஸ்பிபியோட குரல்ல நம்மளுடைய ஜானகி 2 பேருமே வந்து சூப்பர் டூப்பரா இந்த பாடலை வந்து சாமுண்டி திரைப்படத்திலிருந்து தந்திருப்பாங்க. அந்த பாடல் தான் நிகழ்ச்சியில அடுத்தும் கூட நமது கலைஞர்கள் தரத்துக்கு தயாராக இருக்கின்றார்கள். பாலை தொடர்ந்தும் இந்த நிகழ்ச்சியோடாக இணைந்திருப்போம். முத்து நகை முழு நிலவே கொத்து விளக்கே கொடி மலரே முத்து நகை முழு நிலவே கொத்து விளக்கே
போத்தி அழைப்பே. ஆறேழு நாளாச்சு விழி மூடி அடியாத்தாடி அம்மாடி உன்னை தேடி. நீதானே மானே என் இளஞ்சோடி, உனை நீங்காது என்னும் நீ உயிர் நாடி. ரத்தம் தனிச்சு நீ வர வரைக்கும் முத்து நகையே முழு நிலவே குத்து விளக்கே கொடிமலரே. முத்து நகை முழு நிலவே குத்து விளக்கே கொடி மலரே. புள்ளிமானு பொன்னானதா, கெண்ட மீனு கண்ணானதா, பூ முடிச்சு பொட்டு வச்சு புன்னகையில் தேர்ந்தெடுச்சு பக்கம் ஒரு சுத்தம் வருதா. மடவாயா கையத் தொடு பள்ளி பாடம் கத்துக் கொடு. அவனியில் பூப்படைஞ்சு கவனிய போட்டுக்கிட்டு சின்ன பொண்ணு ஆசை விடுதா. ஆவாரம் பூவாக விடுவேனா, ஒரு அச்சாரம் வைக்காம இருப்பேனா. பாலாரும் தேனாரும் கலந்தாச்சு அன்பு நாளாக நாளாக வளர்ந்தாச்சு. என்ன படைச்சா நீ துணை வரத்தான். முத்து நகை முழு நிலவே குத்து விளக்கே கொடி மலரே. கண்ணிரண்டும் மயங்கிட கன்னி மயில் உறங்கிட நான் தான் பார்த்தெடுப்பேன். உன்னை தாய் போல் காத்திருப்பேன். முத்து நகை முழு நிலவே குத்து விளக்கே கொடி மலரே. இன்றைய நிகழ்ச்சியில் கச்சேரி ஆரம்ப நிகழ்ச்சியானது வந்து வேற லெவல்ல நமது மனதுகளை வருடக்கூடிய பாடல் ஊடாக நமது நிகழ்ச்சி நகர்ந்து போகிறது. இதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான பாடல்கள் தொடர்ச்சியாக நமது நிகழ்ச்சியில வந்து நமது கலைஞர்கள் தாரத்துக்கு தயாராக இருக்கின்றார்கள். அவர்களுடைய வாய்ஸை இப்போ வரைக்கும் இந்த பாடல்களுக்கு ஏற்ற வகையில வந்து அவங்க மெயின்டைன் பண்றாங்க அப்படின்றது வந்து முக்கியமான ஒரு விடயமாக இருக்கின்றது. ஏன்னு சொன்னா ஒவ்வொரு பாடல்களும் வந்து நம்ம தெரிவு செய்யும் போது இந்த நான் ஒரு பாடகருங்க, நான் இந்த பாடலை சிம்பிளா நான் படிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி நாம எண்ணுவோம். ஆனா அப்படி கிடையாது. சில பாடல்கள் வந்து சில வாய்ஸுக்கு வந்து அது பொருத்தம் இல்லாத மாதிரி இருக்கும். ஏன் இப்ப உதாரணமா எடுத்துக்கொண்டு வேணும்னு சொன்னா இப்ப முத்துமலையே பாடலை வந்து எல்லாருமே வந்து இப்ப சொல்லிக் கொண்டு இருக்கின்றார்கள் வந்து தீயோட வேஷனை விட நம்மளுடைய சின்மையோட வேஷன் வந்து நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி. காரணம் வந்து நம்ம அந்த கேட்கக்கூடிய தன்மைக்கு ஏற்ற வகையில தான் வந்து அந்த பாடல்கள் பிடிச்சிருக்கு பிடிக்கல அப்படின்னு ஒரு விஷயத்த வந்து நாங்க இந்த இடத்துல வந்து நம்ம தீர்மானிக்கிறோம். இருந்தாலும் வந்து அவங்களுடைய பாடல்கள் தீயோட பாடல்கள் எவ்வளவு பாடல்கள் வந்து ஹிட் ஆகி இருக்குது, எவ்வளவு பாடல்கள் வந்து வேற லெவல்ல வந்து விருதுகள்லாம் வாங்கியிருக்குது அப்படின்னு தெரியும். ஸோ அப்படி இருக்கக்கூடிய ஒரு பாடகிற ஒரு பாடிய பாடல் வந்து இப்ப மக்கள் அதை விரும்புறாங்க இல்லை அப்படின்னு கேட்டா அந்த பாடல்கள் பாடக்கூடிய தன்மைக்கு ஏற்ற வேர்ஷன் தான் வந்து மாறுதே தவிர அந்த பாடல்களுடைய திறமை என்பது வந்து எப்போதுமே மாறாது அப்படின்றது உண்மையான ஒரு விஷயமாக இருக்கிறது. சில பாடல்களை வந்து கர்நாடக இசையில வந்து நம்ம கேட்கும் போது வந்து அது நம்மளுக்கு ஒரு ரத்தத்துல ஊறின ஒரு விஷயமாக இருக்கிறது. அந்த இடத்துல இருந்து நம்ம இன்னொரு வேஷன்ல வந்து அந்த பாடலை கேட்கும்போது அது சில இடங்கள்ல வந்து அது நம்மளுக்கு கனெக்ட் இல்லாம இருக்குது. அதனாலேயே அந்த பாடல்களை வந்து நம்ம கொஞ்சம் விரும்புற தன்மை குறைவாக இருக்கக்கூடிய ஒரு நிலைப்பாடு நம்மளுக்கு மத்தியில இருக்கின்றது. ஏன் இப்ப கூட வந்து இந்த ட்ராப் சாங் எல்லாம் வந்து அதை விரும்பக்கூடிய ரசிகர்கள் ஒரு பக்கம் தான் இருக்கின்றார்கள். இதே வந்து ஒரு குடும்ப பாங்கான ஒரு பாடலோ, காதல் பாடலோ, மெலடி பாடலோ, சோக பாடலோ இதை ரசிக்கக்கூடிய ரசிகர்கள் என்றது வந்து அதிக அளவில் இருக்கின்றார்கள். எனவே பாடல் கூடிய தன்மைக்கு ஏற்ற வகையில் வந்து ரசிகர்களின் தன்மையும் மாறிக்கொண்டு இருக்கின்றது என்பது முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கின்றது.
அப்படியும் வந்து பாடல்கள் இன்றைய நிகழ்ச்சியில வந்து உங்களுடைய காதுகளுக்கும் உங்களுடைய செவிகளுக்கும் உங்களுடைய கண்களுக்கும் வந்து விருந்தாக இருக்க போகின்றது. அந்த வகையில் 2000 ஆண்டு வந்த ஒரு திரைப்படம் தான் உங்களுக்கே தெரியும், கண்டு கொண்டேன் கண்டு கொண்டேன் திரைப்படம். மிகப்பெரிய நட்சத்திரங்கள் பட்டாளமே அந்த திரைப்படத்தில் நடிச்சிருப்பாங்க. ஹிந்தில இருந்து, தெலுங்குல இருந்து, மலையாளத்தில இருந்து, தமிழ்ல இருந்து இருக்கக்கூடிய முக்கியமான கதாபாத்திரங்கள் எல்லோருமே ஒன்று சேர்ந்து நடித்த ஒரு தமிழ் திரைப்படம். ஒரு திரைப்படம் என்பது வந்து நேரடியாக தமிழ்ல எடுக்கிறாங்களா, இல்ல வேறொரு மொழியில இருந்து எடுக்கப்பட்டு மொழிபெயர்க்கப்படுதா அப்படின்றது வந்து ஒரு முக்கியமான ஒரு விடயமாக நாங்க பார்க்கப்படுறோம். ஏன்னு சொன்னா இப்ப பாகுபலி திரைப்படத்துல கூட தமிழ் நடிகர்கள் நிறைய பேர் இருக்காங்க. பட் அது நேரடியான ஒரு தமிழ் படம் கிடையாது. அது தெலுங்குல எடுத்து தமிழ்ல டப் பண்ணி எடுத்திருந்தாங்க. ஸோ அதே மாதிரிதான் வந்து சில ஆக்டர்ஸ்கள் வந்து வேற மாநிலத்தில இருந்து தமிழ்ல நடிக்கும்போது வந்து அது மிகப்பெரிய ஒரு வரவேற்பாக இருக்கும். அந்த திரைப்படங்களை வந்து அந்த நாட்டு, அந்த இடங்கள்ல, அந்த மாநிலங்கள்ல வந்து நம்ம ரிலீஸ் பண்ணும்போது அந்த திரைப்படத்துக்கான வரவேற்புன்றது வந்து மிகவும் அதிக அளவு இருக்கும் அப்படின்றது உண்மையான ஒரு விஷயமா இருக்கிறது. 2000 ஆண்டு வந்த கண்டு கொண்டேன் திரைப்படத்துல வந்து நம்மளுடைய மம்மூட்டி, நம்மளுடைய தல அஜித், தப்பு மற்றும் ஐஸ்வர்யா ராய், அப்பாஸ் அப்படின்னு சொல்லி பல நட்சத்திரங்கள் நடிச்சிருப்பாங்க. இதுல வந்து ஒரு அழகான ஒரு பாடல் ஆல்பம் வந்து சூப்பரான ஒரு விஷயம் வந்து இந்த படத்துல இருக்கும் அப்படின்ற உண்மையான ஒரு விடயமா இருக்கின்றது. அதுலயும் ஒரு வரி, ஒரு பாடல் வரியில வந்து இருக்கின்றது, 50 அடி பளிங்கியை கொண்டு, அதாவது 50 அடி இடையே கொண்ட ஒரு உலகளகி இருந்தாலும் கூட அதை உனது பாதங்களில் கழுவ இந்த பாட இந்த திரைப்படத்துல வந்து ஒரு அழகான ஒரு பாடல் வரி ஒன்று இருக்குது. உலக அழகில் எல்லாருமே ஒன்று சேர்ந்து வந்து உனது பாதம் கழுவ வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு பாடல் வரி ஒன்று இருக்கின்றது. எனவே இந்த பாடல் வரியை வந்து நம்மளுடைய தப்புவோட ஒரு பாடல் வரிகளாகத்தான் இந்த திரைப்படத்துல வந்து வச்சிருப்பாங்க. தப்புவோட பாடல் வரிகளாகத்தான் இந்த திரைப்படத்துல வந்து வைத்திருப்பார்கள். காரணம் வந்து இந்த திரைப்படத்துல வந்து உலக அழகி இருக்கும்போது இந்த ஒரு வரியை இந்த திரைப்படத்துல வந்து நம்ம வைப்பது சரியா அப்படின்னு வந்து மிகப்பெரிய ஒரு கான்ட்ரவர்சியே எழும்பின ஒரு விஷயமாக இருந்தது. ஆனா இருந்தாலும் அந்த விடயங்கள் எல்லாமே வந்து நம்மளுடைய உலக அழகி வந்து அதுல சிம்பிளா அதெல்லாம் பரவாயில்லைங்க, அதெல்லாம் பரவாயில்ல, படத்துக்கு எது தேவையோ அதை நீங்க வச்சுக்கொள்ளலாம் அப்படின்ற மாதிரி அந்த விஷயத்தை வந்து பெருசு படுத்தாம வந்து அந்த வரிகளை வந்து அந்த திரைப்படத்துல பயன்படுத்தி இருந்தாங்க அப்படின்றது முக்கியமான ஒரு விஷயமா இருக்கின்றது. ஸோ எல்லோருக்குமே பிடிச்ச மாதிரியான ஒரு பாடல் தான் இந்த நிகழ்ச்சியில அடுத்தும் கூட நமது கலைஞர்கள் உங்களுக்காக தர இருக்கின்றார்கள். இந்த திரைப்படத்தில் வந்த பாடலான என்ன சொல்ல போகிறாய் பாடல் தான் வந்து நமது கலைஞர்கள் அடுத்ததாக உங்களுக்காக தர இருக்கின்றார்கள். சங்கர் மகாதேவனோட வாய்ஸ்ல இந்த பாடலை கேட்கும்போது வந்து அப்படி வேற லெவல்ல நம்மளுக்கு ஒரு ஃபீல் குட்டா இருக்கும். அதுல மியூசிக் எல்லாம் வந்து ரொம்பவே ஒரு சூட்டபிளான ஒரு விஷயத்த வந்து ஒரு கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு விடயமாக இந்த பாடல் நம்மளுக்கு ஒரு விருந்தாகவே அமைந்திருக்கும் அப்படின்ட்டு ஒரு எந்த சந்தேகம் இல்லாத அளவுக்கு வந்து அப்ப இருந்து இப்ப வரைக்கும் இந்த பாடல்கள் எல்லோருமே வந்து வைப் பண்ணிட்டே இருக்காங்க. அந்த பாடல் உங்களுக்காக உங்களுடைய செவிகள் கண்களுக்கும் விருந்தாக அடுத்து வரும் பாடலாக பாலி தொடர்ந்து மீண்டும் நிகழ்ச்சியோடாக இணைந்திருப்போம். இல்லை இல்லை சொல்ல ஒரு கணம் போதும், இல்லை என்ற சொல்லை தாங்குவதென்றால் இன்னும் இன்னும் எனக்கு ஒரு ஜென்மம் வேண்டும். என்ன சொல்ல போகிறாய்? சொந்தன தென்றலை ஜன்னல்கள் கண்டித்தல் நியாயமா நியாயமா நியாயமா? காதலின் கேள்விக்கு கண்களின் பதில் என்ன மௌனமா மௌனமா மௌனமா? கண்டேந்தன் காதல் சொல்ல நொடி ஒன்று போதுமே, அதை நானும் மெய்ப்பிக்கத்தானே ஒரு ஆயுள் வேண்டுமே. இல்லை இல்லை சொல்ல ஒரு கணம் போதும், இல்லை என்ற சொல்லை தாங்குவதென்றால் இன்னும் இன்னும் எனக்கு ஒரு ஜென்மம் வேண்டும். என்ன சொல்ல போகிறாய்? என்ன சொல்ல போகிறாய்? சந்தன தென்றலை ஜன்னல்கள் கண்டித்தல் நியாயமா நியாயமா நியாயமா? காதலின் கேள்விக்கு கண்களின் பதில் என்ன மௌனமா மௌனமா மௌனமா? அன்பே எந்தன் காதல் சொல்ல
சொல்லை தாங்குவதென்றால் இன்னும் இன்னும் எனக்கோ ஜென்மம் வேண்டும். என்ன சொல்ல போகிறாய், என்ன சொல்ல போகிறாய்? இதயம் ஒரு கண்ணாடி, உனது பிம்பம் விழுந்ததடி. இதுதானும் சொந்தம், இதயம் சொன்னதடி. கண்ணாடி பிம்பம் கட்ட கயிறொன்றும் இல்லையடி. கண்ணாடி ஊஞ்சல் பிம்பமாடுதடி. நீ ஒன்று சொல்லடி பெண்ணே, இல்லை நின்று கொல்லடி கண்ணே. என் வாழ்க்கையே என் விழிவிளிம்பில் என்னை துரத்தாதே உயிர்கேறாதே. இல்லை இல்லை சொல்ல ஒரு கணம் போதும், இல்லை என்ற சொல்லை தாங்குவதென்றால் இன்னும் இன்னும் எனக்கு ஒரு ஜென்மம் வேண்டும். என்ன சொல்ல போகிறாய், என்ன சொல்ல போகிறாய்? சந்தன தென்றலை ஜன்னல்கள் கண்டித்தல் நியாயமா, நியாயமா, நியாயமா? காதலின் கேள்விக்கு கண்களின் பதில் என்ன? மௌனமா, மௌனமா, மௌனமா? விடியல் வந்த பின்னாலும் விடியாத இரவு எது? பூவாசம் வீசும் உந்தன் கூந்தலடி. இவ்வுலகம் இருண்ட பின்னும் இருளாத பாகம் எது? கதிர் வந்து பாயும் உந்தன் கண்களடி. பல உலக அழகிகள் கூடி உன் பாதம் கழுவலாம் வாடி. என் மலரே இன்னும் தயக்கம் என்ன, என்னை புரியாதாயிருவாசாவா? இல்லை இல்லை சொல்ல ஒரு கணம் போதும், இல்லை என்ற சொல்லை தாங்குவதென்றால் இன்னும் இன்னும் எனக்கு ஒரு ஜென்மம் வேண்டும். என்ன சொல்ல போகிறாய், என்ன சொல்ல போகிறாய்? என்ன சொல்ல போகிறாய், என்ன சொல்ல போகிறாய்? நியாயமா, நியாயமா, நியாயமா? என்ன சொல்ல போகிறாய், என்ன சொல்ல போகிறாய்? மௌனமா, மௌனமா, மௌனமா? என்ன சொல்ல போகிறாய்? நமது கச்சேரி ஆரம்பம் நிகழ்ச்சியானது வேற லெவல்ல பயணித்து கொண்டிருக்கோம் அப்படின்னு கூட சொல்லலாம். அதுவும் எங்களுக்கு மிக பெருமையா இருக்குது. நமது கலைஞர்களுடன் இந்த நிகழ்ச்சியானது பயணித்து கொண்டிருக்கோம் அப்படின்ற மாதிரி. இப்படியான கலைஞர்கள் இந்த பிளாட்ஃபார்ம்ல இருந்து இன்னும் மிகப்பெரிய ஒரு இடத்துக்கு போக வேணும், மிகப்பெரிய ஒரு களத்துக்கு போக வேணும், அவர்களுக்கான ஒரு அடையாளத்தை அவங்க உருவாக்க வேணும். அந்த ஒரு முயற்சியில நாங்களும் மிகப்பெரிய ஒரு பங்காக இருக்கின்றோம் அப்படின்னு சொல்லும்போது எங்களுக்கு சந்தோஷமாக இருக்கின்றது. ஏனென்றால் இந்த இடத்துல இருந்து நிறைய பேர் இப்ப மிகப்பெரிய பாடகர்களாக வந்திருக்கிறாங்க, உங்களுக்கே தெரியும். ஸோ அந்த விஷயங்கள் எல்லாமே எங்களுக்கு பெருமையாக சொல்லக்கூடிய ஒரு விடயமாக இருக்கின்றது. இங்க பாடக்கூடிய கலைஞர்கள் கண்டிப்பாக ஃபியூச்சர்ல
முழுநீள திரைப்படமோ சரி, ஆல்பம் பாடல்களோ சரி, அவர்களுடைய குரல்கள் ஒலிக்க வேண்டும். அவர்களுக்கான ஒரு அடையாளம், பாடலை பாடக்கூடிய பாடகர்கள் என்ற ஒரு அங்கீகாரம் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி நாங்களும் எங்களுடைய நிகழ்ச்சி சார்பில் இருந்து அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். என்ற நாங்க நிகழ்ச்சியிலேருந்து போக வேண்டிய நேரம் ஆயிருச்சு. இன்னைக்கு வந்து எங்க நிகழ்ச்சியில வந்து அழகான பாடல் தெரிவுகள்லாம் பாடிய நமது கலைஞர்களுக்கும் எங்களுடைய நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு, அது மாத்திரம் இல்லாம இன்றைய நிகழ்ச்சியில வந்து அழகான பாடல்களுக்கு அழகான இசைகளை தந்த நம்மளுடைய இசை கலைஞர்களுக்கும் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, இன்றைய நிகழ்ச்சியில் தொழில்நுட்ப கலைஞர்களாக பணிபுரிந்த அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, உங்களை மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களுடன் விடைபெறும் நான் கமல். பாய் நேயர்களே.